என் கையில் ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது. இந்த ஆப்பிள் எனக்கு எங்கிருந்து கிடச்சிருக்கும்? எல்லாரும் சொல்கிறது மரத்துலேருந்து கிடச்சிருக்கும். மரத்துக்கு எங்கேருந்து கிடச்சிது? பூமியிலேருந்து இல்லை. பூமியிலேருந்து சத்துச்சாரமும் தண்ணியும் அந்த மரத்தை வளமையாக வச்சுக்கிறதுக்கு தான், பழத்துக்கு இல்லை. பழம் பூமியிலேருந்து வரல. பழம் இந்த இந்த மரம் பருவத்துக்கு விளைச்சலுக்கு வரும் பொழுது இது ஒரு டியூனராக மாறுது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? எந்த ஒரு பொருளுமே அணுக்களின் கூட்டு தொகுப்பு. அப்போது இந்த ஆப்பிள் அணுக்கள் விரிவடைந்த நிலையில் இங்கே இருக்குது. இந்த விரிவடைந்த அணுக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஈர்த்து 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 குவிச்சு குவிச்சு பிஞ்சா காயா பழமாக கொடுத்துருது. இப்போ இந்த ஆப்பிள் பழம், இப்போ இதை நான் இப்படி கற்பனை பண்ணுங்க. இப்போ இதை பார்க்குறவங்க கூட கற்பனை பண்ணலாம். இது ஒரு மெடிடேஷன் போல் ஒரு பொட்டல் காடு இமேஜின் பண்ணுங்கள். அந்த பொட்டல் காட்டில் ஒரு காய்ஞ்சி போன விறகு கட்டைகள் ஒரு லாரி நிறைய கொண்டு வந்து கொட்டிட்டோம். சரி, ஒரு டேங்கர் லாரி ஃபுல்லாக பெட்ரோலை கொண்டு வந்து அதில் கொட்டிட்டோம். இந்த விறகுல கொட்டியாச்சு. இப்போது இந்த ஆப்பிளையும் தூக்கி உள்ளே வச்சிட்டோம். தூரமாக இருந்து ஃபயர் பண்ணிட்டோம். எரிய ஆரம்பிக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் எரியுது. திகு திகு திகுன்னு எரியுது. ஒரு 5 மணி நேரம் எரியுது சார். தூரத்துலேருந்து பார்க்குறோம். இப்போ எரிஞ்சு முடிஞ்சு வெறும் சாம்பலாக கிடக்கு. இப்போ கிட்ட போகும். நம்ம ஏற்கனவே வச்சோமே அந்த ஆப்பிள் இப்போ இருக்குமா? அதுக்குள்ளே இப்போ இருக்காது. எங்கே போயிருக்கோம்? சாம்பலாக போயிருக்கோம். அப்படி தான் சொல்லுவாங்க எல்லோரும். நுட்பமாக சித்தர்கள் எப்போவுமே நுணுகி ஆராயக்கூடியவர்கள். நுட்பமாக சொல்லணும். சாம்பலாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி போச்சு, என்ன ஆச்சு? ஏற்கனவே ஆப்பிளாக இருக்கும்போது ஒரு உருவம் இருந்தது. அந்த உருவம் இப்போ சாம்பலாக போச்சுன்னு சொல்லிடலாம். அந்த நிறம் எங்கே போச்சு? அந்த ஸ்மெல்லு எங்கே போச்சு? அந்த சுவை, அதை சாப்பிட்டா ஒரு சத்து ஏற்பட்டுருக்குமே உடம்புக்கு. அந்த சத்து சாம்பல் இருக்குமா? இது சாம்பல் சத்து தான் இப்போ மிஞ்சி இருக்கும். அப்போது என்னன்னா, இந்த அணுக்கள் ஒன்று திரண்டு உருவான அணுக்களின் கூட்டு தொகுப்பான இந்த ஆப்பிள் நெருப்பில் பட்ட ஒன்று பிடிச்சிருந்த அணுக்கள் விடுபட்டு அணுச்சிதைவு ஏற்பட்டு அணுக்கள் விரிவடைந்த நிலையில் இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஆப்பிள் மரத்தை வச்சு கண்ணை வச்சு உருவாக்கி இது பருவத்துக்கு விளைச்சலுக்கு வரும்பொழுது டியூனராக மாதிரி ஈர்த்துக்கு வச்சு கொடுத்துரும், ஆப்பிளாக கொடுத்துரும். நீங்கள் அதை பறிக்காட்டால் கூட அது கீழே விழுந்து அழுகி நொதித்தல் ஏற்பட்டு அணுக்கள் விரிவடைந்த நிலையில் இங்கேயே தான் நிலை கொண்டு இயங்கும். அப்போது நீங்கள் எதை பெற்றாலும், ஆப்பிளை பெற்றால் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. நெருப்பில் போட்டு அதை சிதைச்சி அணுச்சிதைவு ஏற்பட்டுன்னா நீங்கள் கொடுத்ததெல்லாம் இங்கேயே கொடுக்கப்பட்டது.